மாசை குறைக்கும் வகையில் BS6 ரக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் புதிதாக 1666 பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மத்திய பணிமனை பல்லவன் இல்லம் பல்லவன் சாலையில் 100 BS6 பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் யான்ஷாம்பு கிராமத்தில் இங்காய் பள்ளி உள்ளது. அந்த பள்ளியின் விடுதியில் நள்ளிரவு திடீரென தீ பற்றியது. இந்த விபத்து குறித்து பள்ளி அதிகாரிகள், போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த கோர விபத்தில் 13 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்தவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளான 22ஆம் தேதியன்று மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளுக்கு அரை நாள் விடுமுறை அளித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 22ஆம் தேதியன்று பங்கு சந்தைகள் அனைத்தும் காலை 9 மணிக்கு பதிலாக மதியம் 2:30 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 5 மணி வரை செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 22ஆம் தேதி அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதால் இன்று 9:15 மணி முதல் 3:30 மணி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள அனைத்து பரிவர்த்தனைகளின் தீர்வும் வரும் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி கீழக்கரை கிராமத்தில் வகுத்துமலை அடிவாரத்தில் 44 கோடி மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு மைதான பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த அரங்கத்தை 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த அரங்கத்தில் திறப்பு விழாவன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலமாக நடைபெற உள்ளன. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்தை அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். அசாம் மாநிலம் தேஜ்பூர் அருகே சலோனிபாரியில் நடைபெற்ற சசாஸ்திரா சீமா பாலின் 60வது எழுச்சி தின கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அனைத்து மத்திய ஆயுத போலீஸ் படைகளிலும் கலாச்சாரம், வரலாறு, நிலப்பரப்பு மற்றும் மொழி ஆகியவற்றை நுணுக்கமாக ஒருங்கிணைப்பதிலும் எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்களை நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதிலும் SSP தனித்துவமான பங்கை வகிக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு நக்சல் பிரச்சினையில் இருந்து 100% விடுபடும் என கூறினார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இருந்து அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீர் எடுத்து செல்வதற்காக ஆன்மீக பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வருகை தரவுள்ளார். இதையொட்டி ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அடையாள அட்டைகளை சோதனை செய்த பின்னரே அவர்கள் ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மூலம் தொடர்ந்து ரோந்து செய்யப்பட்டும் வருகிறது. மேலும் ராமேஸ்வரம் முழுவதும் காவல்துறை இயக்குநர் மேற்பார்வையில் மொத்தம் 3400 காவல்துறையினர், 14 வெடிகுண்டு நிபுணர் குழு உள்ளடக்கிய காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டு ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கால்வலி காரணமாக பங்கேற்க முடியவில்லை என்று எடப்பாடி வெளிப்படையாக கூறுகிறார். இது என்ன தேச குற்றமா? ஆனால் இதை கொச்சைப்படுத்தும் வகையில் அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் என்றும் இதனை அவர் வாபஸ் பெற வேண்டும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
வரலாற்று சாதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு அரசியல் அதிசயத்தை நடத்தி காட்டி மக்கள் நம்பிக்கையை பெற்று ஆட்சி கட்டளை அமர்த்தி காட்டினார்கள். இன்றைக்கு தாத்தாவின் செல்வாக்கால், அப்பாவின் செல்வாக்கால் இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வாய்ப்புழுப்பாக பேசுவதை தனது வாடிக்கையாக இருக்கிறார். அவர் தமிழ் மொழிக்கும் தமிழ் உலக தமிழினத்திற்கும் கிள்ளி போடுகிற அளவுக்கு கூட சேவை செய்யாமல் மண்ணை அள்ளி போடுகிற வகையிலே அவர் பேசி வருவது வேதனை. சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராகேஷ். இவருக்கு மோனிகா என்கிற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகள் உள்ளனர். ராகேஷ் சென்னை OMR சாலையில் உள்ள பிரபல ஹிட்டாச்சி தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கும் கடன் தொல்லையால் நெருக்கடி ஏற்பட்டு குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த ராகேஷ் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூர் பகுதியில் உள்ள உயரழுத்த மென்கோபுரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ராகேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரை அடுத்த ரெங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் மகன் மணி. 35 வயதான இவர் சென்டரிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை மணி பெரம்பலூர் சங்குப்பேட்டை பகுதியில் சாலையை கடப்பதற்காக சாலையின் நடுப்புறம் அமைந்துள்ள தடுப்பு சுவரை தாவி குதித்துள்ளார். அப்போது பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பள்ளி பெண் மணி மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் நகர போலீசார் மணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் இருந்த CCTV காட்சிகளை கொண்டு பெரம்பலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 நாள் கோடநாடு பங்களாவில் தங்கியிருந்த சசிகலா சென்னை புறப்பட்டார். நேற்றைய தினம் கோடநாடு பங்களா வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார். பின்னர் அவரது ஆதரவாளர்களை சந்தித்து உரையாடினார். 2 நாள் கோடநாடு பங்களாவில் தங்கியிருந்த சசிகலா இன்று காலை 10 மணி அளவில் கோடநாடு பங்களாவிலிருந்து சாலை மார்க்கமாக கோவை சென்றார். அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை சென்றடைந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.